ஓகேங்க, அடுத்த நிகழ்வு வண்டி சாவி வந்து வண்டி ஓனருடைய மச்சான் வந்து எடுத்து கொடுக்குறாருங்க. அண்ணன் வாங்கிட்டாரு. ஓகே, அந்த வண்டி டிரைவர் வாங்கிட்டாரு. அடுத்து இந்த வண்டி டிரைவர் எடுத்து கொடுப்பாங்க. கம்ஃபர்டபுளா இருக்குங்க. முன்னாடி உட்கார்ந்திருக்கிறவங்களுக்கு எதுவுமே ஆடாது. இப்போ மற்ற பஸ்ல எல்லாம் வந்து டூர் போனோம்னாலே எல்லாரும் முன்னாடி தான் உட்கார விருப்பப்படுவாங்க, பின்னாடி தூக்கி போடு அப்படிம்பாங்க. ஆனா இந்த வால்வோ பஸ்ல அப்படி இருக்காது. சூப்பரா இருக்குது. அந்த குலுங்கல் எப்படின்னா மத்த பஸ்ஸா இருந்தா நல்லா குலுங்குறது தெரியும், இதுல இல்ல. குலுங்குறது தெரியுது, குலுங்குது பஸ் குலுங்கி போகுதுன்னு தெரியுது, ஆனா அந்த அளவுக்கு தெரியல. ஈரோட்ல இருந்து திருப்பதி போகணும்னா எவ்வளவு வருங்க? ஈரோட்ல இருந்து திருப்பதி போறதுக்கு 1100 ரூபா சார்ஜ் ஆகுங்க. 1100ங்களா? 1100. கோயம்புத்தூர்ல இருந்து? கோயம்புத்தூர்ல. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் தம்ப்லைன் டைட்டிலே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆமாங்க, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 புது வால்வோ பஸ் பார்க்க போகிறேங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் தாங்க வாங்கியிருக்கிறாரு. அந்த பஸ்ஸுக்கு இன்றைக்கி பூஜை போட போகிறாங்க. பூஜை போட்டு இன்றைக்கே வந்து ரூட்டில் வண்டி ஓட்ட போகிறாங்க. இங்கிட்டிருந்து வந்து ஆந்திரா சைடா எங்கிட்ட சொன்னாங்க, அந்த பக்கம் வண்டி போகுதுங்க. அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து வாங்கினா ஒரு வீடியோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னா ரைட் வேகன்சியில் நானும் கிளம்பி வந்துட்டேங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா காங்கேயத்தில் தாங்க இருக்கா. காங்கேயத்திலிருந்து அவினாசி பாளையம் போகணும். நான் வேறு ரூட்டு மாற்றி வந்துட்டேன். அதனால் வந்து இப்போ வில்லேஜ் ரூட்டில் போகிறேன். எல்லாம் நன்மைக்கே சிவாய நமக. இந்த ரூட்டு பாருங்கள், காங்கேயத்தினுடைய மொத்த அழகையும் காட்டுது. ஃபுல்லாக காங்கேயம் அப்படிங்கிறது ஃபுல்லாக மேட்டாங்காடு தானுங்க, தெக்க தெரிய மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்களேன், பேக் கேமரா காமிக்கிறேன் பாருங்களேன். ஃபுல்லாக அந்த சிவமாறு பில்லு இருக்க மாதிரிங்க, அந்த பில்லு தான் முளைச்சிருக்குது. பயங்கரமாக இருக்குதுங்க. ஓகே, இங்கே பாருங்களேன், லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக மேட்டாங்காடு எல்லாம் அந்த பில்லு தான் முளைச்சிருக்கு. அப்படியே ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னாலும் அதே தான். சூப்பராக இருக்குதுங்க இந்த ஏரியா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. இந்த மாதிரி ஏரியா பார்க்கும் போது தினத்தில் ஒரு தனி ஃபீலே வரும். இந்த மாதிரி கிராமத்து ரோட்டில் பயணம் பண்ணும்போது அது ஒரு ஹாப்பியாக இருக்கும். அது லோன்லியாக போனால் செம்மையாக இருக்கும். நம்ம நிறைய திங்க் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஏரியாவிலாம் சமையல் வீடியோ பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ஜாலியாக இருக்கும். மக்கள்ஸ் ஃபைனலி மீட்டு நம்ம சப்ஸ்கிரைபரு. ப்ரோ வணக்கம் ப்ரோ. ப்ரோ பேரு ப்ரோ? என் பேர் நவீனுங்கண்ணா, திருப்பூர்ல இருந்துங்க. திருப்பூர்ல இருந்து நவீன். ஓகேங்க, ஈரோட்ல இருந்து கேசவன். ரைட், ஓகே மக்கள்ஸ், இங்கிட்டு பாருங்க 2 பஸ் சும்மா யானை மாதிரி நிற்குதுங்க. வால்வோ பஸ் பயங்கரமா இருக்குது. உங்களுக்கு எல்லாமே பேக் கேமரால காமிக்கிறேன். இப்போ வந்து பஸ் வந்து பெட்ரோல் பங்கில் நிற்குது. கொஞ்ச நேரத்தில் வந்து எடுத்து கொண்டு போய் குலதெய்வ கோயிலில் பூஜை பண்ணிட்டுங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல இருந்து எங்கிட்டு ப்ரோ போகுது? விஜயவாடா போகுதுங்கண்ணா. விஜயவாடா போகுது. ரூட்டுங்க? ரூட் வந்து சேலம், கிருஷ்ணகிரி, வேலூருங்க, திருப்பதி, குண்டூர், ஓங்கோல் அந்த வழியா போகுதுங்க. குண்டூர் அந்த வழியா போகுதுங்க. ஓகே, கோயம்புத்தூர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 920 கிலோமீட்டர் வருதுங்க. 920 கிலோமீட்டர். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, பஸ் வந்து உங்களுதுங்க ப்ரோ? ஆமாங்க, அண்ணனுதுங்க. அண்ணனது. ஓகே 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 ப்ரோ. ஓகே ப்ரோ, மக்கள்ஸ் வாங்க, இதுக்கப்புறம் பேக் கேமரால காமிக்கிறேனுங்க. பஸ் என்னென்ன கலர், 2 இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செரி ரெட் கலருங்க, அது வந்து வயலட் கலருங்க. இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லை, கொஞ்சம் நேரத்தில் எடுத்து கொண்டு போய் டோல்கேட்டில் நிறுத்தி பஸ்ஸை டோட்டலாக அலசி ஆராயலாம். உள்ள இன்டீரியர் எப்படி எல்லாத்தையும் ஜாலியாக பார்க்கலாம் வாங்க. பாருங்க, பஸ் பேர் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஆக்சுவலாக வந்து 2 பஸ்ஸுமே வந்து செகண்ட் ஹேண்ட்ஸ் எடுத்து ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. இந்த கலரும் சூப்பராக இருக்குது. வயலட் கலர் பாருங்க, இது அதை விட செம்மையாக இருக்குது. எனக்கு வந்து வயலட் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. பஸ்ஸினுடைய நீளத்தை பாருங்களேன், இங்கே பாருங்களேன். ஓடுங்கப்பா, டாரஸ் லாரி விட நீளம் வரும் போலங்க. பாருங்க எவ்வளோ நீளம் போகுது பாருங்க. பின்னாடி 2 டயருங்க. என்னங்க இவ்வளோ நீளம் இருக்குது, நான் எதிரே வரலைங்க எவ்வளோ நீளம் வரும்னு சொல்லிட்டு. பயங்கரமாக இருக்குது. இந்த 12 வீல் 14 வீல் டாரஸ் இருக்க மாதிரிங்க, அந்த மாதிரி நல்ல ஒரு லென்த்தியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்து ரோட்டில் ஓட்டி ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்க போகிறோம், ரீல்ஸுக்கு எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் எடுத்து மாஸ் பண்ண போகிறோம். பெஸ்ட்டாக வீடியோ பண்ணி கொடுத்துர்லாங்க. நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. வாங்க ப்ரோ, இந்த மாதிரி பஸ்ஸுக்கு பூஜை போகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. நம்மளுக்கு தரமாக வீடியோ எடுத்து கொடுத்துடலாம். செம்மையாக இருக்குது. பின்னாடி வால்வோன்லாம் அதனுடைய பிராண்ட்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குது. அடுத்து பாருங்க, பஸ்ஸுக்கு வந்து அண்ணன் வந்து பட்டை ஓடுறாரு. சூப்பரு. ஓகே, 2 பஸ்ஸும் பக்காவாக இருக்குது இல்லைங்க. அடுத்து பாருங்க, மாலையெல்லாம் வாங்கி வந்துட்டாங்க. இங்கே பாருங்களேன், இந்த பைக்குள்ள இருக்கிற மாலை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 4000-5000 ரூபா வரும்னு நினைக்கிறேன். கேட்டு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். நவீன் ப்ரோ, இந்த மாலை எவ்வளோங்க ப்ரோ? 5000 ரூபாய்ங்களா? வருங்க. நான் உள்ள நிறைய மாலை இருக்குதுன்னு நினச்சேன். அப்புறம் மொத்தம் ஒரே மாலை ஆர்டர் சொல்லி செஞ்சுருக்கேங்க. ஓகே ஓகே ஓகே, சூப்பருங்க ப்ரோ, வேற லெவலுங்க.
பண்ணாட்டுங்க பயங்கரமாக இருக்குதுங்க. பின்னாடி பாருங்கள் 2 பஸ்ஸும் ஒன்றுக்கு ஒன்று பயங்கரமாக இருக்குதுல்ல. செம்ம. வட்டியில் பாருங்கள் சேஸ் கொஞ்சம் கீழே இருக்குதுங்க. இதுக்கு மற்ற பஸ்ஸு மாதிரி இல்லைங்க. பா சரியான திறமை வேணுங்க இதை ஓட்டுறதுக்கெலாம். ஓட்டலாம், நானும் ஓட்டுவேன், பெரிய மேட்டர்லாம் இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் அனுபவம் வேணும். ஏன்னா ஓட்டுறதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். பவர் ஸ்டேரிங் செம்மையாக இருக்கும். பஸ்ஸு ரோட்டில் ஓட விட்டு வெளியில் வந்து அவுட்லுக் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பஸ்ஸுக்கு உள்ளே போய் இன்டீரியர் எப்படி இருக்குது, அது போக வந்து உள்ளே போயிட்டு 360 கேமராலாம் எடுத்து வந்துருக்கிறேன். வேற லெவல் பண்ணலாம். வாங்க ஃபஸ்ட்டு டைம் என் வாழ்க்கையில் ஆம்னி பேருந்தில், அதாவது சொகுசு பேருந்தில் பயணம் பண்ண போகிறேன், ஸ்லீப்பரில். வாங்க போகலாம். வாங்க பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சு. நான் எந்த சீட்டில் உட்காந்துருக்கேன் அப்படின்னா கோ டிரைவர் உட்காருவாங்க பார்த்தீங்களா, அந்த சீட்டில் உட்காந்துருக்கிறேன். ப்ரோ இன்டீரியர்லாம் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. சரிங்க. ஆக்சுவலாக நீங்கள் டூரிஸ்ட் வண்டி அப்படின்னா வந்து நம்ம லைட் செட்டிங் அதெல்லாம் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம டூரிஸ்ட் வண்டி கிடையாது, ரெகுலராக வந்து ரூட் ஓட்டுற வண்டிங்க. ப்ரோ எங்கிருந்து எங்க போகுது இது? கோயம்புத்தூர்ல இருந்து விஜயவாடா போகுதுங்க. கோயம்புத்தூர்ல விஜயவாடா வரைக்கும் போகுது. ஓகே. இடம் எந்தெந்த ரூட் போகுது? கோயம்புத்தூர் விஜயவாடா. ஆமாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து எடுத்தீங்கன்னா அவனாசிங்க, பெருந்துறை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூருங்க, திருப்பதி, நெல்லூர், ஓங்கோடு, குண்டூர், அடுத்து விஜயவாடா வரைக்கும் போகுது. ஆமாங்க. சாயந்தரம் வந்து டெய்லியும் வந்து 4:30 மணிக்கு சாயந்தரம் எடுக்குதுங்க. வண்டி அங்க 8 மணிக்கு ரீச் ஆயிருங்க. சாயந்தரம் 4:30 எடுத்து விஜயவாடா 8 மணிக்கு ரீச் ஆயிரும். காலையில 8 மணிக்கு ரீச் ஆயிருங்க. காலையில 8 மணிக்கு. ஆமாங்க. 920 கிலோமீட்டர் மொத்தங்க. 920 கிலோமீட்டர். சாயந்தரம் 4:30 ஏறினா காலையில 8 மணிக்கு எங்க ரீச் ஆயிரலாம். காலையில 8 மணிக்கு ரீச் ஆயிரலாம். சாயந்தரம் 4:30 எங்க? கோயம்புத்தூர்ல காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல வண்டி எடுக்குதுங்க. அங்க இருந்து வண்டி எடுக்குதுங்க. அப்படியே ஒவ்வொரு ஸ்டாப்பா. மக்கள் கோயம்புத்தூர் காஞ்சிபுரத்துல சாயந்தரம் 4:30 மணிக்குங்க. பெஸ்ட் வண்டி டெய்லியுமேங்களா? ஆமாங்க, டெய்லிங்க. ஏன்னா ரெண்டு வண்டி இருக்கனால போயிட்டு வரும். ஒரு வண்டி கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்புச்சுன்னா ஒரு வண்டி விஜயவாடால இருந்து கிளம்புங்க. அப்போ வந்து நமக்கு டெய்லியுமே வண்டி இருக்கும். ஆமாங்க. அதுவும் வந்து பார்சல் சர்வீஸ் எல்லாமே இருக்குதுங்க. பார்சல் சர்வீஸ் திருப்பதி போறவங்க எல்லாமே திருப்பதி வழியா தான் போகுதுங்க. திருப்பதிக்குள்ள போய் தான் வண்டி போகுதுங்க. சரிங்க ப்ரோ. ஓகே பரவாயில்ல. 2 வண்டி இருக்காடி பரவாயில்ல. நம்ம டெய்லியுமே அப்ப வந்து டெய்லியுமே கோயம்புத்தூர் காஞ்சிபுரத்துல இருந்துங்க சாயந்தரம் 4:30 மணிக்கு பஸ் இருக்குதுங்க. அதே மாதிரி கோயம்புத்தூருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருந்துறைக்கு அப்புறம் ஈரோடு, இந்த மாதிரி அந்த டைமிங். இப்ப 4:30னா பெருந்துறை வந்து ஒரு 5 மணிக்கு ரீச் ஆயிருங்களா? ஆமாங்க, ரீச் ஆயிருங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாள்ங்கறனால வந்து கொஞ்சம் டைமிங்ஸ் வந்து ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்ன இருக்குங்க. இன்னைக்கு அடுத்த நாள் இருந்து வந்து அப்படியே டைமிங் ரெகுலரா ஓட கரெக்டா அப்பனே ஆண்டவா, நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும், 100 ஆயுசு நல்லபடியாக இருக்கணும் நானும் வேண்டிக்கிறேன். ஓகேவா? ஓம் நம சிவாய நமக. அப்பா, ஆனால் வண்டி ஓடும் போது சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கு வண்டி ஓடும் போது காமிக்கிறேன். இதை பாருங்க, இதான் டிரைவர் சீட்டு. ஸ்டேரிங்கில் ஜம்முன்னு ரொம்ப இதாக இருக்குது. என்ன சொல்கிறது, ஸ்டேரிங் வந்து திருப்பி ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே உள்ளே பாருங்க, பா செம்மையாக இருக்குல்ல. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே 36 சீட்டு தான். ஆமணி பஸ்ஸில் பயணிச்சவங்களுக்கு வந்து ஆமணி பஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். இங்கே பாருங்க, தனித்தனி டிவி இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டிவி போல். அதுபோக ஏர் கண்டிஷனு இது இருக்கமில்லங்க, ஏசி இருக்கமில்லங்க. அது அப்படியே பாருங்களேன், மேலே 2 சீட்டா, இந்த பக்கம் கீழே 2 சீட்டு தெரியுதா. இங்கே வந்து சிங்கிள் சீட்டு, இங்கே ஒரு சீட்டு, மேலே ஒரு சீட்டு, மொத்தமே வந்து 36 சீட்டு தானுங்க. நான் கூட நிறையா இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் தான் நம்ம நவீன் ப்ரோட்ட கேட்டேன், மொத்தமாக எண்ணி சொன்னார் 36 தான் இருந்தது. தெரியுதுங்களா? ஓகே. ஆக்சுவலாக வந்துங்க இந்த ஆமணி பஸ் இருக்கலாம், இதை வந்து புதுசாக எடுத்தோம் அப்படின்னா புது பஸ் டோட்டலாக புதுசாக எடுத்தோம் அப்படின்னா பஸ்ஸு மட்டுமே 1.5 கோடி ரூபா வருங்களாமா. அவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆமாம் அந்த பஸ்ஸு.
ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயா பெஸ்ட் ஓனர் நீங்க தானுங்களா? பெரிய ஓனருங்களா நீங்க? ஆமாங்க. சரிங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. நாங்கள் பஸ் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோங்க. சரிங்க ஐயா. திருப்பதி போகிறவங்களாம் எங்கள் வண்டிக்கு வாங்க. சரிங்க. பெஸ்ட்டு ட்ராவல்ஸு. சரிங்க. எல்லாம் வாங்க. எந்த ரூட்டுங்க? எந்த ரூட்? கோயம்புத்தூர் டு விஜயவாடாங்களா? விஜயவாடாங்க. ஓகே, கோயம்புத்தூர் டு விஜயவாடா. விஜயவாடாங்க. ஓகேங்க ஐயா, நன்றி. எல்லாம் ஆதரவு கொடுங்க. நல்லா இருக்கு. சரிங்க. அடுத்துங்க நம்ம பெஸ்ட் பஸ்ஸினுடைய மற்றொரு டிரைவர், கோ டிரைவர். அண்ணா வணக்கங்கண்ணா, உங்க பேருங்கண்ணா? அண்ணா எப்படி இருக்கு இந்த பஸ் ஓட்டுறதுக்கு? நீங்க என்னென்ன வண்டி ஓட்டிக்கிறீங்க? மற்ற வண்டிகளுக்கு இந்த வால்வோ பஸ்ஸுக்கு என்ன வேறுபாடு? மற்ற பஸ் விடாம இது கொஞ்சம் ஸ்பெஷலுங்கண்ணா வால்வோ. உங்களுக்கு எப்படி சொல்றாங்கன்னா நல்லாவே இருக்கும். நீங்க ஆட்டோமேட்டிக் வண்டி. கப்பல்ல ஆட்டோமேட்டிக்னா என்னன்னா கீரே கிடையாதா? கீர் இருக்குங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்ல போட்டு விட்டீங்கன்னா நீங்க அடுத்து மாத்த வேண்டியது இல்ல. மாத்த வேண்டியது இல்லையா? நீங்க எக்ஸலரேட்டர் மட்டும் கால் கொடுத்துட்டே இருந்தா சரி, ஆட்டோமேட்டிக்கா அதுவே கீர் மாறிக்குங்க. இப்போ இது கீருக்கு வேலையே இல்ல. கீர் கைக்கு வேலையே இல்லைங்க. ஓ, இப்போ நம்ம ரொம்ப டெத் ஸ்லோ ஆகி எடுக்கிறோம் அப்படின்னாலுமே தேவையில்லையா? தேவையில்லைங்க. ஆட்டோமேட்டிக்கா அதுவே டவுன் ஆகிக்கும் கீர். இப்போ ஹில்ஸ் ஓட்டுற மாதிரி இருந்தா அதுவே ஆட்டோமேட்டிக்கா விழுந்துக்குங்க. எல்லாமே ஆட்டோமேட்டிக். அதுக்கு என்ன தேவையோ அதுக்கான கீர் அதுவே விழுந்துக்கு. ஓ சரிங்க. நல்லா கம்ஃபர்டபுளா இருக்குங்க. முன்னாடி உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு எதுவுமே ஆடாது. இப்போ மற்ற பஸ்ல எல்லாம் வந்து டூர் போனோம்னாலே எல்லாரும் முன்னாடி தான் உட்கார விருப்பப்படுவாங்க, பின்னாடி தூக்கி போடு அப்படிம்பாங்க. ஆனா இந்த வால்வோ பஸ்ல அப்படி இருக்காது. நீங்க படுத்துட்டே வந்தாலும் ஒரு துளி கூட ஆட மாட்டீங்க. சரி, செக் பண்ணி பார்க்கலாம். நான் ரன்னிங்ல பாக்குறேன். ஓகேங்கண்ணா, நன்றி. ஏய், வேற லெவல் மக்கள், உண்மையாலுமே சொல்றேங்க, வேற மாதிரி இருக்குதுங்க. உள்ள போறது பிரேக் பண்ணும்போது துளியோட சேக் ஆகாது. அதான். ஓகேங்கண்ணா, சூப்பருங்கண்ணா. வாங்க மேலே ஏறி பார்த்துடலாமா? வா, ஏசிங்க இத பாருங்க, நமக்கு மேலதான் ஏசி. இங்க பாருங்க, கால் வந்து நல்லா தாளாத்தியே இருக்குது. நல்லா நிமிந்து விடுத்துக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட 6 அடி இருக்கிறவங்க வரைக்கும் கிட்டத்தட்ட நல்லா ஜம்முன்னு படுத்துக்கலாம் நினைக்கிறேன். 6 அடிக்கு மேல அதை வந்து கால் வந்து பத்தாது, நீளம் பத்தாது. 6 அடி வரைக்கும் ஜம்முன்னு வந்துக்கலாம். இங்க பாருங்க. ஆனா விண்டோலாம் ஓபன் பண்ண முடியாது, ஃபுல்லா ஏசி. ஜம்முன்னு மேல அடிக்குதுங்க. சுகமா இருக்குதுங்க. எப்படா எனக்கு திருப்பதி போலாம்னு ஆசையா இருக்குது. அதாவது இப்ப சென்னையில் இருக்கிறவங்க அல்லது ஐடி ஃபீல்ட்ல வேலையில் இருக்கிறவங்க இல்ல ஆம்னி பஸ்ல அதிகமா பயணம் பண்ணவங்களுக்கெல்லாம் நான் பேசுறது வந்து என்னடா ஆம்னி பஸ்ல போனதே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் என்ன மாதிரி ஆம்னி பஸ்ல வந்து வால்வோ பஸ்ல மொத பயணம் பண்றவங்களுக்கு வந்து அந்த அனுபவம் என்ன மாதிரிதான் இருக்கும். ஏன்னா ரொம்ப புதுமையா இருக்குது. பஸ்ல ட்ரெயின்ல கூட நான் சொன்னேன், ட்ரெயின்ல கூட நான் வரைக்கும் ஸ்லீப்பர் புக் பண்ணி போனது கிடையாது. நானெல்லாம் எப்பவுமே ட்ரெயின் வந்து ஜென்ரல் தான் போவேன். பஸ்னா மேக்ஸிமம் பஸ்ஸே போக மாட்டேன். பஸ்ல போனா நம்ம நார்மல் சீட் பஸ் உட்காந்துட்டு போற மாதிரி தான் போவேன். நான் பெரிய சொகுசு பஸ் உட்காந்துட்டு போறத விட போக மாட்டேன். நம்ம நார்மலா பிரைவேட் வண்டி இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் வண்டியில போவோம். முறையா வந்து ஸ்லீப்பர்ல பஸ்ல போறேன். அந்த எப்படி சொல்றது, சத்தியமா சொல்றேன், செம்மங்க. ரொம்ப ஹாப்பி. நானு சூப்பரா இருக்குது. அந்த குலுங்கல் எப்படின்னா மத்த பஸ்ஸா இருந்தா நல்லா குலுங்குறது தெரியும், இதுல இல்ல. குலுங்குறது தெரியுது, குலுங்குது பஸ் குலுங்கி போகுதுன்னு தெரியுது. ஆனா அந்த அளவுக்கு தெரியல. அது ஒரு நல்லா தான் இருக்குது. அது குலுங்குறது ஒரு மசாஜ் பண்ற மாதிரி தான் இருக்குது. உண்மையாலுமே ரொம்ப அந்த குலுங்கல்லாம் தெரியல, நல்லா சொகுசா இருக்குதுங்க. வேற லெவல். இங்க பாருங்களேன், ஏசி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்க. நம்ம எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது முதல் கொண்டு இருக்குது. நல்ல கூலிங்கா இருக்குதுங்க. தலைவரே வண்டி எப்படி இருக்குதுங்க? சூப்பரா இருக்குதுங்க. சரிங்க. உண்மையாலுமே வந்து நான் கிராமத்து பையன், உங்களுக்கு தெரியும். நம்ம வீடியோ ரெகுலரா பாத்துட்டு இருக்கிறீங்க. வாழ்க்கையிலேயே முறையா நாமினி பஸ்ல பயணம் பண்றேன். உண்மையாலுமே சூப்பரா இருக்கு. ட்ரெயின்ல நான் ஸ்லீப்பர்ல போனேன். ட்ரெயின் அதிகமா போனதே கிடையாது, ஜென்ரல்ல தான் போவேன். ஆனா முறையா ஸ்லீப்பர்ல பஸ்ல போறது ரொம்ப எனக்கு நல்ல புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது. உண்மையாலுமே சொல்ல போனா அந்த அலுங்கல் குழுங்கள் இல்லாம ஜம்முன்னு போய் இறங்கலாம் நம்ம போக வேண்டிய லொகேஷனுக்கு. கண்டிப்பா ரொம்ப சூப்பரா இருக்கு. தலைவர் திருப்பதி போறவங்க நம்ம பஸ் வந்து மெயினா ப்ரிஃபர் பண்ணுங்க. திருப்பதி வழியா தான் வண்டி போகுதுங்க. திருப்பதி வழியாங்களா? ஒரு விஜயோட பிசினஸ் அதிகமா போறவங்க எல்லாருமே நம்ம வண்டிக்கு வந்து ஆதரவு பண்ணுங்க. சரி தலைவர், ஓகே சூப்பர். மக்கள் ஃபைனலி ரீச்டு. நம்ம நவீன் ப்ரோ இருக்காருலங்க, அவருடைய குலதெய்வம். இவர் வந்து நவீன் ப்ரோவுடைய அண்ணாங்க. இந்த வால்வோ இந்த 2 வால்வோ பஸ் பார்த்தோம்ல, 2 வால்வோ பஸ்ஸுக்குமே அண்ணா தான் ஓனரு. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க அண்ணா, உங்க பேருங்கண்ணா? நான் வெங்கடேஷுங்க. சரிங்கண்ணா. பெஸ்ட் டிராவல்ஸோட ஓனர். வால்வோ பஸ்ஸு 10
ஒன்று 2024 ஸ்டார்ட் ஆகுது. கோயம்புத்தூர் டு விஜயவாடா ரெகுலர் சர்வீஸு. ஈவினிங் 4:30க்கு கோயம்புத்தூரில் கிளம்புது. விஜயவாடா வந்து 8 மணிக்கு, அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே மார்னிங் 8 மணிக்கு போய் சேர்ந்துரு. வால்வோ கிளாஸுங்க, 36 பெர்த் இருக்குது, ஏசி ஸ்லீப்பர் கோச்சு. இது வந்து வால்வோங்கிறதுனால நல்லா கிளாஸாக இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்குது, நல்லா சொகுசாக இருக்குது. கஸ்டமருக்கு நல்லா சேவ் பண்ணுறதுக்கு இந்த பஸ்ஸு நல்லா யூஸ்ஃபுல்லான பஸ்ஸு. இப்போ கஸ்டமர் வந்து எங்களுக்கு கஸ்டமர் என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சு கொடுக்கறதா எங்களோட நோக்கமே. ஆன் டைமுக்கு சர்வீஸ் பண்ணணும், பார்சல் புக் பண்ணுறோம். எதனாலும் bestTravels.com தொடர்பு கொள்ளலாம். கஸ்டமரை வந்து சேஃப்டியாக கொண்டு போய் சேர்த்தணும், டைமுக்கு கொண்டு போய் சேர்த்தணும், அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுத்து கொண்டு போய் சேர்த்தணுங்கிற குறிக்கோளோட இந்த பயணம் இந்த இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை மானிட்டர் பண்ணி பேசஞ்சர் கூடயே நாங்கள் இருப்போம், பார்த்து நல்லா பண்ணுவோம். அண்ணா இப்போ வந்து நான் ஈரோடுங்கண்ணா. சரிங்க. ஈரோட்ல இருந்து திருப்பதி போகணும்னா எவ்வளவு வருங்க? ஈரோட்ல இருந்து திருப்பதி போறதுக்கு 1100 ரூபா சார்ஜ் ஆகுங்க. 1100ங்களா? 1100. கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல இருந்து இருந்து 1100 ரூபா சார்ஜ் ஆகுங்க. எல்லாமே 1100 தான். 1100. ஈரோட்ல இருந்து 1100 ரூபா, கோயம்புத்தூர்ல இருந்து சேலத்துல இருந்து 900 ரூபா வருங்க. சேலத்துல இருந்து 900. சேலத்துல இருந்து 900 ரூபா. ஒவ்வொரு நாளோட பொறுத்து, சீசன் டைமிங்க பொறுத்து இதுல எச்சாகும், கொஞ்சம் 100 ரூபா 200 ரூபா எச்சாகும், கம்மியாகும். சரிங்க. சீசன் இல்லைன்னா 100 ரூபா கம்மியாகும், 200 ரூபா கம்மியாகுங்க. ஓகே ஓகே ஓகே. கோயம்புத்தூர் டு விஜயவாடா 2500 ரூபா வருங்க. கோயம்புத்தூர் விஜயவாடா 2500. ஈரோடு சேலம் டு விஜயவாடா 2200 ரூபா வருங்க. ஓகே. ரெகுலர் சர்வீஸ். சரி சரிங்க. நவீன் ப்ரோ, சொல்லுங்க. பஸ்ஸை பத்தி ரூட் எல்லாமே சொல்லிட்டீங்க. கோயம்புத்தூர் 4 to 4:15 பஸ் எடுப்பாங்க. விஜயவாடா வந்து காலையில 8 மணிக்கு ரீச் எல்லாமே சொல்லிட்டீங்க. ஆமாங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபரு, நம்மளுடைய வியூவர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம பெஸ்ட் டிராவல்ஸ் ஆமினி பஸ் புக் பண்ணி டிராவல் பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆஃபர் பண்ணி கொடுப்பீங்க? நம்ம bestTravels.comல வந்து நீங்க புக் பண்ணீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாங்கண்ணா. சரிங்க. நம்ம ஆபீஸ் நம்பருக்கு நீங்க புக் பண்ணீங்கனாலுமே நீங்க இது டிக்கெட்ல வர்ற அமௌண்ட்ல இருந்து ஒரு 10% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாங்கண்ணா. ஓகே. அதாவது நம்பர் வந்து ரெட் பஸ் அந்த மாதிரி அதர்வைஸ் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணாம உங்களுடைய ஃபோன் நம்பருக்கோ இல்ல உங்களுடைய வெப்சைட்ல புக் பண்ணோம் அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட். ஆமாங்கண்ணா, ஆமாங்க. நம்ம ஆபீஸ் நம்பருக்கோ இல்ல நம்ம வெப்சைட்லயே புக் பண்ணா 10% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம். டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தலைவர் வந்து புதுசாக பஸ் விட்டனால ட்ரீட் வைக்கிறாரு. தலைவரே சாப்பிட்லாங்களா? சாப்பிடலாங்க. ஓகேங்க. கோயிலுக்கு போனதுன்னா முதல்லங்கிறனால அசைவம் இல்லைங்க. அசைவம் இல்லை, அதான் சைவம். ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சைவமே சாப்பிட்டுக்கலாம். சரிங்க தலைவர், போங்க. ஹோட்டல் கௌரி கிருஷ்ணாங்க, வாங்க போகலாம். நல்லா சரியான ஃபேமஸ் போல. வாவ். ஊற்றுங்கண்ணா. சூப்பருங்கண்ணா, வேறு லெவலுங்க, ஜம்முன்னு இருக்குதுங்க. மக்கள் செம்ம. தலைவரே நல்லா இருக்குதுங்களா? ஜம்முன்னு இருக்குதுங்களா? நல்லா இருக்கு. செம்மையா இருக்குங்க. இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு போனதே இல்லை, ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது. இவ்வளோ ரெஸ்டான ஹோட்டல் பார்த்ததே இல்லை.